வாட்ஸ்அப் பயனர்களுக்காக புதிய ப்ளஸ் பிரீமியம் திட்டத்தை அறிமுகப்படுத்த மெட்டா நிறுவனம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தில் கூடுதல் தனியுரிமை வசதிகள், விளம்பரமில்லா பயன்பாடு, புதிய கஸ்டமைசேஷன் அம்சங்கள் உள்ளிட்ட பல சிறப்பு சேவைகள் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் செயலி தற்போது ஸ்மார்ட் போன்களில் தவிர்க்க முடியாத ஒரு ஆப்பாக உள்ளது. உலகம் முழுவதும் 3 பில்லியன் பயனர்களும், இந்தியாவில் மட்டும் 85 கோடி பயனர்களும் வாட்ஸ்அப்பில் கணக்கு வைத்துள்ளனர். குறுஞ்செய்தி அனுப்பும் தளமாக அறிமுகமான வாட்ஸ்அப்பை மெட்டா நிறுவனம் வாங்கிய பிறகு அசூர வளர்ச்சி கண்டது. புகைப்படங்கள், பிடிஎஃப் ஃபைல்கள் என கோப்புகளையும் வாட்ஸ்அப் வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அடுத்த நொடியே அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்பில் மெசேஜுகள் மட்டும் இன்றி கால்கள், வீடியோ கால்கள், ஸ்டேட்டஸ் வைக்கும் வசதி என பல வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். தற்போது வாட்ஸ்அப் செயலியில் கட்டணம் செலுத்தி பயன்படுத்தக்கூடிய புதிய வாட்ஸ்அப் ப்ளஸ் அறிமுகம் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் வாட்ஸ்அப்பை விட பல மடங்கு கூடுதல் வசதிகள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. கட்டணத்துடன் வாட்ஸ்அப் ப்ளஸ் கட்டண அடிப்படையிலான இந்த மேம்பட்ட பதிப்பு கூடுதல் அம்சங்களை வழங்கும் என Webida.info தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் ப்ளஸ் சேவை மூலம் பயனர்கள் தங்கள் ப்ரொஃபைலை தாங்களாகவே கஸ்டமைஸ் செய்து கொள்ளலாம். செயலியின் தோற்றம், முக்கிய வண்ணங்கள் மற்றும் செயலி ஐகான் மாற்றும் வசதிகள் இடம்பெறுமாம். பிரீமியம் சந்தாதாரர்களுக்கு பின் செய்யப்பட்ட சாட்களின் எண்ணிக்கை 3லிருந்து 20ஆக உயரும். அத்துடன் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கு தனித்தனி ரிங்டோன்களை அமைக்கும் வசதியும் கொடுக்கப்படும். கால் செய்திருப்பது யார் என்ற செல்போனை எடுக்காமலே கண்டறிய முடியும் வகையில் இந்த வசதி கொண்டு வரப்பட உள்ளது. ஸ்பெஷல் ஸ்டிக்கர்கள், அதிகப்படியான உரையாடல் ரியாக்ஷன்ஸ் ஆகியவையும் இந்த பிரீமியம் வாட்ஸ்அப்பில் இருக்கும் என்று Webida தெரிவித்துள்ளது. தற்போது இந்த புதிய வாட்ஸ்அப் ப்ளஸ் அறிமுகம் செய்வதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மாதங்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் கட்டணம் செலுத்தி பார்க்கும் பயனர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த அம்சங்கள் இல்லை என்றும் டெக் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இது பயன்பாட்டுக்கு வந்த பிறகே இதில் உள்ள முழு அம்சங்களும் தெரிய வரும் என்பதால் பயனர்கள் இதை பணம் செலுத்தி பயன்படுத்துவது மதிப்புள்ளதா என்பதை தீர்மானிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். மெட்டா தனது செயலிகளிலிருந்து வருவாய் ஈட்டும் நோக்கில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது. அதன் ஒரு படியாகவே இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று தெரிகிறது. வாட்ஸ்அப் தற்போது பயனர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. எனினும் விளம்பரங்கள் வாயிலாக மெட்டா நிறுவனம் வருவாய் ஈட்டி வருகிறது. தற்போது AI ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் வருவாய் ஈட்டும் செயல்களை மெட்டா அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் பயனர்களுக்கும் மெட்டா புதிய அம்சங்களை விரைவில் கொண்டு வர இருக்கிறதாம். உதாரணமாக, நீங்கள் ஃபாலோ செய்தும் உங்களை அதாவது திரும்ப பின்தொடராதவர்கள் யார் என்பதை காட்டும் வசதி, அல்லது ஒருவரின் ஸ்டோரியை அவர்களுக்கு தெரியாமல் பார்க்கும் வாய்ப்பு போன்றவை கொண்டு வருவதை பற்றி மெட்டா நிறுவனம் ஆராய்ந்து வருகிறது. வாட்ஸ்அப் செயலியை 2014ஆம் ஆண்டு பல பில்லியன் செலவு செய்து மெட்டா நிறுவனம் வாங்கியது. இப்போது அவற்றை பணமாக்கி முதலீடுகளுக்கு வருவாய் ஈட்ட இது சரியான நேரம் என மார்க் ஜூக்கர்பெர்க் திட்டமிட்டுள்ளாராம். அதனாலேயே இந்த பிரீமியம் பிளான் என்கிறார்கள் நெட்டிசன்கள்.